ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சிலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருது வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி பயங்கரமாக கதறி அழுதுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று வீட்டை பற்றின விஷயங்கள். ஏன்னா ஒரு 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போது பயங்கரமான ஒரு சம்பவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் சொல்லலை, ஆனால் கமருதீன் வந்து சொல்கிறார். எதுக்காகன்னா அவங்க இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து துரதிருஷ்டம் என்னென்னா அந்த லாஸ்ட்டில் இருந்த பலூன் வந்து காற்று வாங்கிட்டு காற்று பிடிங்கிட்டு போயிடும். இன்னொன்று 3 பலூன் வந்து உடச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் கமருதீன் ஃபஸ்ட்டே வந்து அட்டாக் போடிங்க வந்துட்டு கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதி தான். இப்போ மட்டும் இல்லை, அன்றைக்கு அதே மாதிரி தான். அப்பயே அவங்க சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி, உன் விஷயத்தில் ஏதாவது வரனா, ஏன்டா நீ என் விஷயத்தில் வந்து இது மாதிரி பாடாப்படுத்தி எடுக்கிறேன்னு அப்பயே சொல்லியிருப்பாங்க. இதில் வேறு காலையில் வந்துட்டு ஒரு சண்டை வேறு நடந்திருக்கும், எனக்காக நீ எப்பயுமே நிற்கிறதுல விட்டு கொடுத்துற என்ன அப்படின்ட்டு அவர் அரோரா பற்றி தான் பேசியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் வின் பண்ணது அவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அவர் அப்படி ஸ்லிப் ஆன உடனே வந்து மெதிக்க பார்த்தாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சானு தெரியல. அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து பேசுகிறார். நீ ஜெயிச்சாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன், ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க, சரி நீ கிளம்பு, அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லும்போது இட்ஸ் ஓகே விடு, நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தானே ஒன்று மிதிச்சாங்க, நான் மட்டும் பண்ணேன், நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தானே பார்க்க முடியும் அப்படின்றாரு. அந்த சப்பக்கட்டு கட்டுறதுக்குலாம் பண்ணுறாரு. விக்ரம் மாதிரி நான் வந்து ஏதாவது தள்ளனா யோசிச்சுப்பார், நீ ஏன் ஸ்லிப் ஆகி விழுந்த, ஏன் பால் கூட தான் வந்துட்டு அத்தனை உடஞ்சிது, கடைசியாக ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அதை நான் காப்பாற்றிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. அவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க. இவர் என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம எஃப்ஜே வந்தாப்புல வந்து 2 போண்டா கொடுத்தோன்னே சால்வ் ஆகிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு உண்மையிலேயே வந்து நம்புறாங்க. அதனால தான் வந்து 24 மணி நேரம் அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு ஏதாவது பேசி ஏதாவது முடிவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பதறுது. என்னென்னா இப்போ அவங்க அம்மா கிட்ட நல்லா வெயிட்டாக பேசும்போது இவர் பாட்டுக்கு வந்து இல்லை ஆண்டி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே அவங்கள போட்டு மண்டை குழப்பறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டாக் பார்க்கு ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்டையில் மேபி குழப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். அது கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இவரும் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தார், எங்கன்னா சூப்பர் டிலக்ஸில் வந்திருப்பார். அவங்க வந்து இருந்தது வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸு, அதையும் வந்து தனியாக வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஒருவேளை அதனால் அவங்க ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மண்டக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா விளையாண்ட வேகம் அந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் விளையாண்டிருப்பாங்க. நம்ம சேனலே வந்து பிஜே போகிறத கழிவு ஊற்றின காலங்களாக இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது உப்பு தினமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அவங்க அம்மா அப்பா வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ வாங்கணும், திட்டினாங்கன்னா வாங்கணும், கேட்கணும், அடித்தாங்கன்னா வாங்கணும். இதுதான் அவங்களோட இப்போதைக்கு அப்ரூவராக மாறுறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு வே. ஆனால் அதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்கன்றதான் இப்போ ஒரு விஷயமா எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இங்கே வந்து கமருதீன் வந்து ரொம்ப சால்வ் ஆகிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் கமருதீன் நம்ம பாராட்டணும் தான். பட் ஈஸியான ஒரு டார்கெட்டாக நினைக்கிறாரான்னு தெரியல. எல்லா இதுலேயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து விஜய் போடுறது தாக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது, அப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்குறாரு. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா கனியும் மாதிரியும் ஒரு டீல் போட்டாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர் ஏதாவது ஒரு டீல் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி டீலிங்கே இல்லை. ஏன்னா அது கூட நம்மளுக்கு எப்போ தெரியும் தான், கனி வந்து ஆதரிக்க வந்து கேட்குறாங்க, நம்ம டீல்ஸ் தானே போட்டோம், எதுக்கு நீ அவ்வளோ வந்து இது பண்ணாமல் என்கிட்ட வந்துட்டு என் பாலை வந்து ஃபஸ்ட் இது பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுதான்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.